ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மிஸ்டேக்ஸ். அந்த 5 மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நிறைய பேர் எங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள மாதிரி நீங்களும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு எங்களை நீங்க அப்ரோச் பண்ணலாம். உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்க மூலமாவே ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். அண்ட் இன்னொரு அப்டேட், இந்த வீடியோ மூலமா நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்க அப்லோட் பண்ணிருக்க நிறைய வீடியோஸ் இருக்கு, அது எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிஸ்டேக் நம்பர் 5. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாளா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டரா இருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண போற பிகினராவோ இருக்கலாம். இந்த மிஸ்டேக் காமனா நீங்க பண்ணிருப்பீங்க ஆர் பண்ணிக்கிட்டோ இருக்கலாம். பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி மட்டுமே ஃபண்ட் சூஸ் பண்றது. அதாவது ஒரு சில ஃபண்ட்ஸ் இருக்கலாம் லாஸ்ட் 1 இயர்லயே பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் அப்கமிங் 1 இயர்லயும் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். ஆனா அப்கமிங் இயர்ல அது அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல போயிட்டு நெகட்டிவாவும் போகலாம், இல்ல பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததை விட கம்மியாகவும் கொடுக்கலாம். ஸோ நீங்க ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு சூஸ் பண்ணாம உங்க கோல்ஸ் என்ன இருக்கு, உங்க ரெக்யர்மெண்ட் என்ன இருக்கு, எந்த மாதிரியான ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க செலக்ட் பண்றது பெஸ்டா இருக்கும். ஸோ பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை மட்டுமே ஒரு ஃபேக்டரா கன்சிடர் பண்ணி ஃபண்டை சூஸ் பண்ண வேண்டாம். மிஸ்டேக் நம்பர் 4. ஒரு கோலே இல்லாம, ஒரு பர்பஸே இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. உதாரணத்துக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாசம் மாசம் எனக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் சேவ் ஆகுது, மிச்சமா இருக்குது என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல, அதை நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் எஸ்ஐபில அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கு ஒரு கோலோ, அதுக்கு ஒரு பர்பஸோ, ஏதோ டார்கெட் இயர் மாதிரி எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு டைரக்ஷனே இல்லாம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்க மாதிரி தெரியும். நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது, அது எதுக்காக பண்றோம்னு தெரியாது, அண்ட் எப்போ அதை எடுக்கணும் அப்படின்றதும் தெரியாது. ஸோ இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு கோல் பர்பஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது பெட்டரா இருக்கும். அடுத்தது மிஸ்டேக் நம்பர் 3. மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும் போதோ இல்ல டவுன்ல போகும்போதோ எஸ்ஐபி உடனே ஸ்டாப் பண்றது. இது என்ன கேட்டீங்கன்னா, இது ரொம்ப பெரிய தப்புங்க. அதாவது மார்க்கெட் கீழே போகும்போதோ இல்ல கிராஷ் ஆகும் போதோ பாத்தீங்கன்னா எஸ்ஐபியை ஸ்டாப் பண்றது உங்களோட இன்வெஸ்ட்மெண்டோட ரிட்டர்ன்ஸை டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். ஏன் கேக்குறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நீங்க கோல்டு எடுத்துக்கோங்களேன். கோல்டு நம்ம எல்லாருமே ஜுவல்லரியா பை பண்றோம், இல்ல கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களா இருக்காங்க. பேசிக்காவே கோல்டு தங்க விலை வந்து நியூஸ்ல கம்மியாகுது, டவுன்ல போகுது அப்படின்னு நியூஸ் கேட்ட உடனே நார்மலா நம்ம மைண்ட்ல என்ன வரும், கம்மியா இருக்க ரேட்டு, இந்த டைம்ல வந்து நகையை வாங்கிக்கலாம், இல்ல தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தங்கத்தை வாங்கலாம் அப்படின்னு தான் தோணும். சேம் கான்செப்ட் தாங்க ஸ்டாக் மார்க்கெட்டும். எப்போ டவுன்ல போகுதோ இல்ல கீழே விழுதோ அந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் புத்திசாலித்தனம். அதுக்கு பதிலா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு இருக்கிற நல்லபடியா போயிட்டு இருக்க எஸ்ஐபியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிற பணத்தையும் ரிடம்ஷன் பண்ணிடுவாங்க. அப்புறமா மார்க்கெட் ரெக்கவர் ஆன பிறகு என்டர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. எல்லாருமே அப்படி பண்றது இல்ல, ஒரு சில பேர் பயந்து போய் அப்படி பண்ணிடுறாங்க. சோ கண்டினியூவா எஸ்ஐபியை மெயின்டைன் பண்றது நல்ல விஷயம், எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ண வேண்டாம். அடுத்தது மிஸ்டேக் நம்பர் 2. ஓவர் டைவர்சிபிகேஷன். அதாவது ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 50,000 சொல்லிட்டு 20 ஃபண்ட்ல பண்ணி வச்சிருப்பாங்க. அவர் ஒரு எஸ்ஐபி 50,000 பண்றாங்க அப்படின்னா 3,000, 4,000 சொல்லிட்டு ஒரு 20-30 ஃபண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க. சோ இது வந்து ஓவர் டைவர்சிபிகேஷன் ஆயிடும், ஓவர் லேப்பிங் தான் அதிகமாகும். பண்ண ஃபண்டே தான் நம்ம மறுபடியும் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கு பதிலா ப்ராப்பரா வந்து நீங்க வெல் கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான அலோகேஷன் தேவைப்படும் அப்படிங்கிற கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். சோ டூ மச் டைவர்சிபிகேஷனும் வந்து உங்களோட ரிட்டர்ன்ஸை டைல்யூட் பண்ணிடும். சோ கடைசியா நம்ம மிஸ்டேக் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களை நீங்க அப்ரோச் பண்ணலாம். எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். சோ வாங்க அந்த நம்பர் 1 மிஸ்டேக் என்னன்னு பார்க்கலாம். நாட் ரிவியூவிங் போர்ட்ஃபோலியோ ரெகுலர்லி. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா அதுக்கு ரிவ்யூ பண்றதும் மானிட்டர் பண்ணிட்டு ரீபேலன்ஸ் பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. போர்ட்ஃபோலியோ மானிட்டர் பண்ணணும், அடுத்தது போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணணும், அந்த போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸும் பண்ணணும். ஸோ இந்த 3மே நீங்க ரெகுலரா பண்ணா மட்டும்தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்தியா இருக்கும். உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு உங்க போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நீங்க சர்டிஃபைட் அட்வைசர் மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் இதெல்லாம் ரெகுலரா நடக்கும். ஆர் எங்க கம்பெனி மூலியமா ஃபியூச்சர் சேவிங்ஸ் மூலியமா கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இது ஆட்டோ பைலட் மோட் கிடையாது. அதாவது நீங்க ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க ஆட்டோமேட்டிக்கா அதே ரிவ்யூ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு ஃபண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ எவ்ரி 6 மந்த்ஸோ இல்ல 12 மந்த்ஸோ இல்ல அட்லீஸ்ட் ஒரு 1.5-2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது ரிவ்யூ பண்ணணும், ரீபேலன்ஸும் பண்ணணும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்பர் 1 ரேங்கிங்ல அந்த ஃபண்ட் இருந்திருக்கலாம். அதே ஒரு 6 மாசம் 10 மாசம் கழிச்சு பார்க்கும்போது அது நம்பர் 1ல இருந்து நம்பர் 5 போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல இதை சேஞ்ச் பண்ணணுமா இல்ல இதே ஃபண்ட்ல கண்டினியூ பண்ணுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்க தான் நாங்க இருக்கிறோம்.
ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த இந்த 5 மிஸ்டேக்ஸும் பார்த்தீங்கன்னா மேஜராக நடக்கக்கூடியது. இது இல்லாமல் நிறைய தவறுகளோட நிறைய மிஸ்டேக்ஸும் நடக்குது. ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ நீங்கள் தாராளமாக எங்களை அப்ரோச் பண்ணலாம். எங்கள் வெப்சைட் www.futuresavings.in ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அண்ட் எங்களோட எக்ஸிஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணாலும் ஓகே தான். அண்ட் உங்களோட எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ இருக்குது, அதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கூட எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், ஒரு இமெயில் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.